திருமதி வர்ஷா குல்கர்னியின் மாமியாரான 69 வயதுடைய திருமதி மனிஷா குல்கர்னி கடுமையான கல்லீரல் சிரோசிஸ் லிவர் சிரோசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். நோய் மிகவும் மோசமான நிலைக்கு சென்றிருந்ததால் அடுத்த கட்ட சிகிச்சையாக மருத்துவர்கள் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை லிவர் டிரான்ஸ்பிளான்ட் செய்ய வேண்டுமென ஆலோசனை வழங்கினர். கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை என்பது மிகவும் பெரியதும் ஆபத்தானதுமான ஒரு நடைமுறையாக இருப்பதால் இது குடும்பத்தினருக்கு மிகவும் கடினமான காலமாக இருந்தது. அத்தகைய சூழ்நிலையில் அவரது மருமகளான வர்ஷா குல்கர்னி மாற்று சிகிச்சை முறைகளை தேடத் தொடங்கினார். என் பெயர் வர்ஷா குல்கர்னி. என் மாமியாரின் பெயர் மனிஷா குல்கர்னி. வயது 69. அவர் கல்லீரல் சிரோசிஸ் லிவர் சிரோசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவரால் சரியாக உணவு சாப்பிட முடியவில்லை. மேலும் சிறுநீர் மற்றும் சர்க்கரை அளவு தொடர்பான பிரச்சனைகளும் இருந்தன. உடலில் எந்தவித சக்தியும் இல்லாததால் பெரும்பாலும் ஒரே இடத்தில் இருந்தார். அனைத்து மருந்துகளும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருந்த போதிலும் அவருக்கு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதுவும் காணப்படவில்லை. மருத்துவர்கள், இது கடைசி கட்ட மருந்து சிகிச்சை, இதன் பலன் தற்காலிகமாக மட்டுமே இருக்கும், அதன் பிறகு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அவசியமாகும் என்று தெரிவித்தனர். 2025 ஆகஸ்ட் 15 அன்று மேற்கொள்ளப்பட்ட சிடி அப்டமன் பெல்விஸ் பரிசோதனையில் அவரது கல்லீரலின் நிலை மிகவும் மோசமாக இருப்பது தெரிய வந்தது. அறிக்கையின்படி கல்லீரல் திசுக்களில் ஏற்பட்ட அசாதாரண வளர்ச்சியால் பல சிறிய முடிச்சுகள் நோடுல்ஸ் உருவாகியிருந்தன மற்றும் கல்லீரலின் அளவும் குறைந்திருந்தது. மேலும் போர்ட்டல் வெயின் 15 மில்லிமீட்டர் வரை விரிவடைந்திருந்தது. இது கல்லீரலின் மீது அதிக அழுத்தம் இருப்பதை காட்டியது. அதோடு வயிற்று பகுதியில் கணிசமான அளவில் திரவமும் தேங்கியிருந்தது. இவ்வளவு தீவிரமான நிலையில் குடும்பத்தினர் மாடர்ன் ஹோமியோபதி சிகிச்சையை தேர்வு செய்ய முடிவு செய்தனர். மாற்று சிகிச்சை வழிகளை தேடி நான் யூடியூபில் ஆன்லைனில் ஆராய்ச்சி செய்தேன். அப்போது மாடர்ன் ஹோமியோபதி குறித்து அறிந்தேன். அங்கு சிகிச்சை பெற்ற பலரின் கருத்துகளையும் மதிப்புரைகளையும் படித்த பிறகு என் மாமியாரை சிகிச்சைக்காக இங்கு அழைத்து வர முடிவு செய்தேன். மாடர்ன் ஹோமியோபதி சிகிச்சையை தொடங்கிய பிறகு 2026 மார்ச் 10 அன்று மீண்டும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அந்த அறிக்கையில் அவரது கல்லீரலின் நிலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பது தெரியவந்தது. கல்லீரலின் அளவு 12.1 சென்டிமீட்டர் ஆக மேம்பட்டிருந்தது. மேலும் போர்ட்டல் வெயின் அளவும் இயல்பான நிலைக்கு திரும்பியிருந்தது. இன்ட்ராஹெப்பட்டிக் பிலியரி ரேடிக்கல்ஸ் கூட முற்றிலும் இயல்பாக இருந்தன. அதோடு சிபிடி காமன் பிலியர்ட் டாக்ட் விரிவடையாமல் இருந்தது. இது பித்த நாளங்களில் எந்தவித அடைப்பும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டியது. மொத்தத்தில் அந்த அறிக்கை அவரது கல்லீரலின் நிலையில் நேர்மறையான மாற்றங்களும் நிலைத்தன்மையும் ஏற்பட்டிருப்பதை தெளிவாக காட்டியது. அவரது உடல்நிலை முன்பை விட மிகவும் மேம்பட்டிருந்தது. இந்த முன்னேற்றம் மிகவும் நம்பிக்கை அளிப்பதாக இருந்ததால் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இனி தேவையில்லாமல் போகும் என்ற நம்பிக்கையும் குடும்பத்தினருக்கு ஏற்பட்டது. பேஷண்ட் 3- சுமார் 1.5 மாதங்களுக்கு பிறகு அவருடைய உணவு மற்றும் தண்ணீர் அருந்தும் பழக்கத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது. படிப்படியாக அனைத்தும் இயல்பு நிலைக்கு திரும்பத் தொடங்கின. அவரது உடல்நிலையும் மிகவும் மேம்பட்டு மீண்டும் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பினார். முன்பு மிகவும் சுருங்கியிருந்த கல்லீரல் மீண்டும் அதன் இயல்பான அளவை அடைந்தது. தற்போது அவரது LFT லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அறிக்கைகள் அனைத்தும் முற்றிலும் இயல்பாக உள்ளன. இதை தொடர்ந்து எடுக்கப்பட்ட 2 முதல் 3 அறிக்கைகளும் உறுதிப்படுத்தியுள்ளன. டாக்டர் விஜய்குமார் மானே வழங்கிய மருந்துகள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தன. அவற்றின் காரணமாக அவரது உடல்நிலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணப்பட்டது. எனவே கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இந்த சிகிச்சையை பற்றி பரிசீலிக்கலாம் என்று நான் கூற விரும்புகிறேன். இந்த சிகிச்சையால் அவருக்கு நல்ல முன்னேற்றம் கிடைத்தது. ஒரு காலத்தில் மனிஷா குல்கர்னிக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை லிவர் டிரான்ஸ்பிளான்ட் மட்டுமே ஒரே தீர்வாக கருதப்பட்டது. ஆனால் இன்று அவரது உடல்நிலையில் காணப்படும் இந்த குறிப்பிடத்தக்க முன்னேற்றம்
மாடர்ன் ஹோமியோபதி சிகிச்சையின் மூலம் சாத்தியமாகியுள்ளது. அவரது ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட இந்த நேர்மறையான மாற்றம் அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அளித்துள்ளது.